நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, கோச்சாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதி 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ கேது அல்லது ராகுவுடன் இணைஞ்சு இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் இந்த இடத்தெல்லாம் மார்ச் மாதம் தெரியல, உங்களுடைய லக்னாதிபதி இப்போ ராகுவோட இணைய போகிறார், சனி பகவானோட இணைய போகிறாருன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் தரேன். நல்ல கவனிங்க. இப்போ ராகு கும்பத்தில் இருக்கிறாரு, சனி மீனத்தில் இருக்கிறார், கேது சிம்மத்தில் இருக்கிறார். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரனுடைய வீடான ரிஷப துலாம் ராசி அதிபதி கூட வச்சுக்கோங்க. இந்த சுக்கரன் மகரத்துல இருந்தா 8ஆம் இடமான சிம்மத்துல இப்ப கேதுவோட இணைஞ்சிருக்கும். கன்னியில இருந்தா 12ஆம் இடமான கேதுவோட சுக்கரன் இப்போ இணைஞ்சிட்டு இருக்கு, நெருங்கி போயிட்டு இருக்கிறார். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனத்துல சுக்கரன் இருந்தா அவங்களுக்கும் 3ஆம் இடமான சிம்மத்துல கேதுவோட சுக்கரன் இப்போ இணைக்கிறார். இந்த ரிஷப துலாம் லக்னக்காரங்களுக்கு மட்டும் இதை சொன்ன ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்றோம். இதே கேதுவோட சூரியன் ஆவணி மாதம் கிராஸ் பண்ணாரு, புதனும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிச்சு. அப்பப்போ அந்தந்த லக்னத்துக்கும் ராசிக்காரங்களுக்கும் இந்த காரகத்துவ ரீதியாக பிரச்சனை கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருந்துச்சு. சரி, இப்போ நல்ல கவனிங்க. இந்த சுக்கரன் லக்னாதிபதியா இருக்கிறவங்களுக்கு இப்போ கேதுவோட சுக்கரன் இணைகிறார். அதுவும் 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ, 6 வேண்டாம், 3, 8, 12 இதனால மட்டும் வச்சுக்கலாம். 12 கூட வேணாம், 3, 8 மச்சும். ஏன்னா சுக்கரனுக்கு மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் சொல்வது 3, 8 தான். அப்போ எந்த ஜாதகத்துல மிதுனத்திலையும் மகரத்திலையும் சுக்கரன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ, ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன லக்னம் இருக்கட்டும், ஓகேங்களா? நம்ம இப்போ உதாரணத்துக்கு எடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 2ல மிதுனத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கும் 9ஆம் இடம் மகரத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கும் மாறப்படலாம். அல்லது துலாம் லக்னம்னு எடுத்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு 4ஆம் இடமான மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கும் தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, பார்ப்போம். இப்போ சுக்கரன் போய் கேதுவோட இணைறார். கேதுனா எதிலும் ஒரு தடை, ஒரு தாமதம். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இங்க கண்டிப்பா சுக்கரன் தருவார், கேது தருவார். இந்த சுக்கரன் சிம்மத்துல பகை, அவருடைய வீடு பகை. இத பூர நட்சத்திரத்துல இருக்கும்போது சற்று ஆறுதல், ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் சுக்கரனுடையது. சிம்மத்துக்குள்ளார ஆல்ரெடி கேது நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கிறாரு. சுக்கரன் அங்க போய் இணைகிறார். இந்த 2 வீடுகளுக்கும், இந்த 2 லக்னங்களுக்கும், இந்த 2 வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பெயர் புகழ் பாக்கியம், உடல்நல பாதிப்பு. சரிங்களா? அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முக்கியமா கணவன் மனைவியோட பஞ்சாயத்து ஆகும். ஏன்னா சுக்கரன் கலத்திரக்காரன் இல்லையா, இவங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு நடக்கும். சரிங்களா? கணவர் சொல்றத மனைவியோ, மனைவி சொல்றத கணவரோ ஏத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? எப்பவுமே ஜோடியா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க கணவன் மனைவி, ஓகேங்களா? எப்பவுமே ஜோடியா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த சம்பவத்தின் போல பாத்தீங்கன்னா கணவன் ஒரு இடத்துக்கு போவாங்க, மனைவி ஒரு இடத்துக்கு போவாங்க. புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் இந்த இணைஞ்சு போறக்கூடிய அந்த தன்மையை இது பிரச்சனையாக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். எப்பங்க சுக்கரன் கேதுவை கிட்ட நெருங்கி கேதுவை விட்டு வெளியில கன்னி வீட்டுக்கு வர வரைக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி வாகனம், நல்லா ஓடிட்டு இருக்கிற வாகனம் பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? நல்ல பேசிட்டு இருக்கிற பெண்கள் சரியான அளவுல நமக்கு, அதாவது உப்பு சோப்பு இல்லாத காரணத்துக்காக நம்ம கிட்ட பகையாகிடுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சுக்கரனை ருசி மிகுந்த உணவுகள், ஓகேங்களா? அந்த மாதிரி ருசி மிகுந்த உணவுகளை இவங்களால இப்ப சாப்பிட முடியாது. நீங்க ஹோட்டலுக்கே போனீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே விரும்பி சாப்பிட்ற உணவு அந்த நேரத்துல உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட ஒரு செலவு வரும், ஓகேங்களா? அதன் பிறகு பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு இந்த ஆடம்பர பொருள் வாங்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதாவது மனுஷனுக்கு சுகமா இருக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் வாங்குறதுக்கு பணத்தை செலவு பண்ணணும்னு தோணும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். திடீர்னு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போகும், திடீர்னு கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும்.
பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு சில பெண்களுக்கு அந்த பிரச்சனையே நடக்காத மாதிரி தெரியும். ஓகேங்களா? நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செலவுக்கு பணம் குறையும். ஏன்னா சுக்கிரன் செலவாளி இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசக்கூடிய வார்த்தைக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். நீங்கள் என்னதான் கணவன் வந்து மனைவிக்கு சப்போர்ட் பண்ணாலும் மனைவி புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனைவி கணவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கணவன் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த ஒரு 30 நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து இப்போ கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, காதலித்த பொண்ணு திடீர்னுட்டு ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்காது. நேற்று ஒரு கிளைண்ட் அப்படி ஃபோன் பண்ணார். நான் லவ் பண்ணேன் சார், நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னன்னு தெரியல, நேற்றுலேருந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவர் நேற்று சொல்கிறார். முந்தா நாள் வந்து ஃபோன் எடுக்கலையா சொல்கிறார். நான் சொன்னேன் சுக்கரனால தான் இப்போ இவ்வளோ சிக்கல், ஒரு 30 நாள் போகட்டும், திருப்பி பாருங்க ஒன்று சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒன்று அந்த பெண்ணை வந்து உங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எல்லாருக்குமான பலன் இது நடக்கும் அப்படின்னா 80% நடக்கும். யாருக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்த காலத்தில் சுக்கிரன் வலிமையோட இருக்கிறவங்களுக்கு இது நடக்காது. சுக்கிரன் பிறந்த காலத்தில் ராகு கேதுவோட இணையாம, செவ்வாய் சனியோட இணையாம, இவர்களுடைய பார்வை இல்லாமல் குருவின் பார்வையில மட்டும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆவரேஜாக பாஸ் பண்ணி வெளியில் வந்துடும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவரே பேசி சமாதானம் படுத்திக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வரக்கூடிய ஒரு 30 நாள் சற்று கவனமாக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான், இது விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ரிஷப துலாம் லக்கணக்காரங்க வந்து இதை பார்த்து நீங்கள் பெருசாக எதுவும் கவலை கொள்ள தேவையில்லை. எதுவும் பெரிய அளவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.